வாணியம்பாடி அருகே தேவாலயத்திற்கு சொந்தமான இடத்தில் ஆழமான பள்ளம் போட்டு மணல் கொள்ளை மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டிருந்த மணல் மூட்டைகளை கண்டுபிடித்த பொதுமக்கள். தேவாலய பகுதிகளையும் விட்டு வைக்காத மணல் கொள்ளையர்கள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த உதயந்திரம் பகுதியில் பாலாற்றை ஒட்டியுள்ள தேவாலயத்திற்கு சொந்தமான காலி இடத்தில் மணல் கொள்ளையர்கள் அத்துமீறி நுழைந்து அளவுக்கு அதிகமான ஆழம் போட்டு நூதன முறையில் பிளாஸ்டிக் பைகளில் மணலை நிரப்பி மணல் கொள்ளையில் ஈடுபட்டு பின்புறமாக உள்ள பாலாற்று வழியாக மணல் கடத்தி வந்துள்ளனர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் நேற்று மணல் கடத்துவதற்கு மணல் கொள்ளையர்கள் மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டிருந்த மணல் மூட்டைகளை கண்டுபிடித்து வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் மணல் கொள்ளையர்களால் கடத்துவதற்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த மணல் மூட்டைகளை அனைத்தையும் பிரித்து கீழே கொட்டி அப்புறப்படுத்தினர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மணல் கொள்ளையர்களை தேடி வரும் நிலையில் தொடர்ந்து பாலாற்று பகுதியில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த மணல் கொள்ளையர்கள் தற்போது அதனை ஒட்டியுள்ள தேவாலயத்திற்கு சொந்தமான இடத்திலும் பல்வேறு பகுதிகளில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதை காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அது கை கொடுக்க முடியாது. உட்காந்து ஏறணும் கை கொடுத்துருந்தாங்க. அந்த பக்கம் வலி அப்படியே போகுது சார், ஓரமாக வலி பண்ணி விட்டுக்கிறாங்க. ஜலிச்சுக்குதுல்ல, இது மண்ணே ஜலிச்சு கோயிலாந்து போகும்போது வண்டி போகிறதுக்கு அந்த பாதிலே போகணும். அவ்வளோ மண் இருக்கு. மோரை பார்த்தாவே அகோரமாக இருக்குது. புரியுதா? சண்டைக்கு நின்றா